மலையேறிக்கு அப்புறவா உன்னை சீனு முடிக்க சொன்னதுக்கு சீனை கிழிச்சு விட போட்டேன். வெட்டி உடையிறது நாங்க அரசாங்கம் செய்யும் ஜாமியாடி எதுக்கு போறீங்க? கொஞ்ச நேரம் ஆகட்டும். சரி போலாம் சார். மதிப்பு கொடுங்கப்பா. சும்மா இருங்கப்பா. ஒரு பெரிய மனுஷனுக்கு மதிப்பு கொடுங்கப்பா. சும்மா இருங்கப்பா. பெரிய மனுஷனுக்கு மதிப்பு கொடுங்கப்பா. மாதாயே அம்மாதாயே புண்ணியவதிய சொல்லுற கேளுங்கம்மா. கொஞ்சம் முடிய வர வாய்களையே கட்டி போடுங்கம்மா. அம்மாதாயே புண்ணியவதியம்மா எங்கம்மா பெரியவருக்கு வாய கொஞ்சம் இறுக்கி போட்டுங்கம்மா. தாத்தா பாட்டி தாத்தா பாட்டி பாட்டி தாத்தா தாத்தா பாட்டி தூங்கும் போது குழந்தை விடாதே. தூக்கம் முடிஞ்ச உடனே நட்டாதே குழந்தை விடாதே. சில வருத்த ஜன பிள்ளைகளை சும்மா இருங்கப்பா. பெரிய மனுஷனுக்கு மதிப்பு கொடுங்கப்பா. ஏன் கரையில நிக்கிறிய? ஹலோ வாங்க தம்பி. அடே மைக்க போட்டு நோண்டிக்கிட்டு இருக்காயடா. வாலிமா இங்கப்பா. குடிச்ச ஓட்ட அன்னைக்கு விளங்குமாடா? இதுல எவன்டா வயசுக்கு வந்தவன்? ஹலோ ஹலோ இன்னர் ஏத்துப்பா. ஹலோ எதையோ போட்டு நோண்டான்டா. வாய்ஸை மாத்துதுப்பா. ஹலோ ஹலோ இன்னும் பத்தாதடா. மட்டும் மிளகாத்தூள் போடுறா. அண்ணே இந்த நிற்கிறேன் எங்கள் அண்ணன் தம்பியெல்லாம் அப்படி உட்காருங்க. இது வேற ஆள்கிட்ட இடமா? உட்காருங்க. என்னடா வரப்புல கொக்கு உட்காந்த மாதிரி. இங்கிட்டு வாங்க தம்பி. இந்த தாருப்பாயில் உட்காந்துருக்கவன் எப்படி நாடகத்தை கெடுத்துருவாங்க. அந்த இடியப்பம் சொல்லிட்டாலே நக்கனாப்புல தானே இருக்கேன். ஹலோ ஹலோ இன்னும் ஏத்துப்பா. ஐயா இன்னர் ஏத்துறா. மைக்கு அப்படித்தானா? ஓ மைக்கு சொல்ல தேவையில்ல. ஏத்துப்பா தம்பி. நல்லா இருப்படா. உனக்கு ஒரு கப்புளிங்க ரெடி பண்றேன். ஹலோ 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 இந்த இவன் வேற தரத்திலே முடிச்சவன். போடு சங்கு ஊதிக்கிட்டே இருக்கு. போயிட்டு புரட்டாசி 3ஆம் தேதி வருவோமா? ஹலோ யாரு முகத்துல முழிச்சனோ நீ கும்பிடு ஓட்ட முண்டை. ஹலோ ஹலோ எக்கோய் ஆஹா ஹலோ ஹலோ விடிய விடிய தானா? ஓ வேலையை தான் பார்ப்பா. ஹலோ 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 இன்னர் வை. ஹலோ உன் காசை கொண்டாண்டு போ. காசை வட்டி போட்டுருவேன் முண்டை. ஏற்கனவே கடுப்புல இருக்கேன். 20 ரூபாயை கொண்டு வர முண்டை. போப்பாங்கிட்டு. ஹலோ 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 ஹலோ
அன்னை தந்தை தான் வணங்கி இழுப்ப ஊடி அருமை நல்ல 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 அருமை நல்ல இந்த பொட்டலை வணங்கி ஹலோ 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 இழுப்பகுடி கிராமத்தில என் கட்டழகி அதின மிளகி ஐயனாரு குடியிருக்காரு குங்கும பொட்டலகி ஐயனாரு குடியிருக்காரு குங்கும பொட்டலகி அண்ணன் நான் வணங்கியே குடியிருக்காரு குங்கும பொட்டலகி பொல்லாத ஐயனாரு குடியிருக்காரு குங்கும பொட்டலகி ஓய் வெள்ள நல்ல குதிரை ஏறி யாதின விளைய ஐயனாரு நீ விளையாடுறது எந்த குதிரடா உன் சொந்த குதிரை உண்மையானா கொஞ்ச நேரம் வாடகை அலுயர வித்தரவா அதையாது நாட்டிய கருப்பே வெட்டி புடியருவா பாண்டி முன்னி உனக்கு விளையாடுற மைதான ஒரு திரண்டிருச்சு உள்ள நாவண்ணா இழுப்ப உடிக்கிறாமோ இந்த ஐயனார கும்பூட ஒத்துமை ஆகிருச்சு உள்ள ஒத்துமையே ஆகிருச்சு ஒரு திரண்டிருச்சு ஒத்துமை ஆகிருச்சு ஒத்துமை ஆகிருச்சு யார் இந்த வெடியை வச்சா வெடி அங்கே வைக்காதீங்க எங்கன்னு வைங்களேன் இங்கன்னு வச்சீங்கன்னா காலகாலத்தில் சம்பளத்தை வாங்கிட்டு போயிடுவேன் அடே அடே ஏன் வாய்ச்சி எனக்கே பயந்து கிடக்கடா என்னையும் சேர்த்து விட்டு கூட மண்ணெண்ணெய் ஊற்றி எரிச்சு விட்டு போ ஹலோ 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 பேர் அன்பு கொண்டு என் அண்ணன் தம்பிகளே பேர் மதிப்புக்குரிய அக்கா தங்கச்சிகளே வெளியூர்லேருந்து வருகிறது அந்த என் உடன்பிறப்புகளே உங்கள் அத்தனை பேருக்கும் மண் மேடையில் நின்று கொண்டு எம்கேஆரின் இரவு வணக்கம். விசில் அடிக்கிறான்னா லேடிஸ் திரான்னு அர்த்தம். எவன் உத்தமனா அவன் அடிக்க மாட்டான். எங்கள் அண்ணன் தம்பியெல்லாம் அப்படி உக்காந்தீங்கன்னா நல்லா இருக்கும். எப்படி உக்காருவே டொங்காசா அருமையான ஊர் நாவண்ணா எழுப்பகுடி. இங்கே அருளோடு இருக்கு இந்த ஆதினமலை ஐயனார் சாமி, துடியான சாமிங்க ஐயனார், கருப்பே, முனியாண்டி, இந்த நொண்டி சாமினாலே அந்த ஊரில் பயங்கரமாக இருக்கும் சாமி. அதுலேயும் சில ஊரில் சாமி ஆடுறவன் தண்ணியை போட்டு ஆடுறேன். யார் வேணும் யார் வேணுங்கன்னா கட்டிங்க வேணும்னு படுத்துக்கிறாங்க. வர வர சாமி அழைக்கவே பயந்து கிடக்கு. டால்பின் அவனைத்தானே தேடிக்கிட்டு இருக்காம கிடமாடு மேய்க்க போயிட்டான்டா.
பொம்பளையாள் அன்னைக்கெல்லாம் ஒரு பொம்பளை ஆடி தலையை விரிச்சு முன்னாடி மண்டி ஓட்டு ஆடிச்சு. நீ யாருன்னு கேட்டேன். இடுப்பை தடவிட்டு ஆத்தாடி பீரல் சாவியை காணாமன்னு ஓடிடுச்சு. ஆத்தாவுக்கு கூட தெரியுதான் கொத்தா என்னத்த சொல். சாமி ஆடுவது என்ன? உன் உடம்புலே தெய்வம் குடியிருக்கும். தம்பி பேசாமல் இருக்கணும், சூத்தரிச்சு போவேன். பேசாமல் இருக்கடா. ஆனால் எவன் மண்டையும் சேரலடா. மண்டை அந்த அளவுக்கு தீயை வச்சு கறிக்கு வெட்டியிருக்கேன். எங்கள் அண்ணன் தம்பிலாம் இங்கே உட்காந்துருக்காங்க. எங்கள் அன்னைங்கெல்லாம் பார்த்தியா, இந்த கதவாளி அப்படித்தான். இங்கே ஒன்று அடிச்சுன்னா அங்கே ஒன்று அடிக்கேன். இவன் ஒரு கிலோ கொடுத்தா இங்கே இருக்கேன். பூரா ஒரே பேர் அடிக்கிறவங்க. மாடு புடி மாடு. என் தம்பிகளெல்லாம், தம்பி நீங்கள்லாம் எப்படி வேணா சிரிங்க, என்ன வேணா பேசுங்க, நீ மொத்தம் கூட வைங்க. ஆனால் படிச்சு விட்டு பெரிய லெவலில் நீங்கள்லாம் பெட்டு படம் பார்க்கணும். வேற என்ன விட போகிறாங்க, அதைத்தான செய்திய. கருவை காட்டில் உட்காந்துக்கிட்டு கருவை பிடிச்சவங்க. எங்கள் ஊரில் ஒரு கிழவனை கொலை தெரிஞ்சான் ஒருத்தன். அவன் லவ்வர்கிட்ட முத்தம் கேட்கறதுக்கு அரை மணி நேரமா குர்ரா குர்ரா அவர் வெளியே இருந்துக்கிட்டே பண்ணி பின்னாடி வந்துருச்சு போல. கடைசி வரைக்கும் விட்ட ஓடாமே வீட்டுக்கு போயிருக்கேன். ஓவைகளை வச்சு கல்யாணம் என்பது என்ன? டொங்கா சென்றாங்க அவங்க சொல்றதுக்குள்ள நம்ம முத்தி. கல்யாணம் என்பது ஆயிரங்காலத்து பயிர். இது யாரு மயந்தா பிள்ளைய அருமா வளர்த்துருக்கேன். 5வது தான் படிப்பேன், அதுக்குள்ள 3 நாள் லாடத்துக்கு திறேன். இவன் இருக்கிற ஊர்ல மழை புழு புழுன்னு இளவட்டத்தில் எத்தனை போல குடியை கெடுக்கிறானோ. தம்பி ஒரு அறதான் கிருக்கண்டாளி மனை. என்னைய பார்த்தா இந்திக்காரே மாதிரி தெரியுதாடா? அப்துல் கலாம் ஐயா தெரியுமாடா? அது எப்படி தெரியும்? இடியப்பம் தெரியுமா? இடியப்பம் ஓசு கப்பலிங்கி ஏங்க குமாப்பட்டிக்கு வாங்க. அவன் அவன் சீத்தமில்ல போய் ஒரு பொம்பளையை கட்டி பிடிச்சி பிணைஞ்சுக்கு தர்றேன். அவன் யோகா, அவன் நல்லா இருக்கணும். அவன் ஒரே வீடியோ போட்டேன், ஒரு பொம்பளை அமைச்சு விட்டேன். நான் டெய்லி ஆடுறேன், என்கிட்ட வர்றோம் பொம்பளை வரோம் பூளை தள்ளிக்கிட்டு என்னங்க பக்கத்தில் ஒரேன் கத்தால வாடையும் கருவாட்டு வாடையும். சூ, இந்த மேடை ஓட்டது யாருப்பா? இது மேடையா இல்லை வாய்க்காலா? ஸோ ஒருத்தன் தொடையில் ஒருத்தன் குசி விட்டாடா உட்கார்றது. தம்பி மைக்கு என்ன ரெடி பண்ணுறா? எப்படியும் தீபாவளி கூட ரெடி பண்ணிடுவேன். நல்ல செட்டுத்தேன். அவன் ஏதோ நோண்டுறேன். புதுசாக கல்யாணம் ஆயிருக்கா, அவனை வீட்டுக்கு போய் சொல்கிறான். பொண்டாண்டை நினப்பில் இங்கே ஓடுத்துருக்குறான்டா. முதல்ல 20 வருஷத்துக்கு முன்னாடி மை செட்டு போகிற ஆளுகளுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. அவங்க பண்ணுற சித்திரவதை அப்படி. இப்போ தருவாங்கிற அண்ணன் அமைச்சு விட்றேன், இன்னும் தூங்க மாட்டேன். அமைஞ்சிருச்சா? அம்மா இவர் தானே பிடிச்சி விட்டவர், கையை பிடிச்சி விட்டவருன்னு. அவனுக்கு ஆகலைன்னு அனத்தான். ஏபிஜே எல்லாம் வரணும் தம்பியெல்லாம், வாய்ப்பு இல்லைன்ட்டேன். அந்த தம்பி காலில் விழுகிறீங்க வாவேன். ஐயா நம்ம ஊர் பயில நல்லா இருக்காங்க. கொஞ்ச நாள்ல ஐயனார் குதிரையை தூக்கிட்டு கூட அங்கிட்டு போயிடுவாங்க. ஐயனார் பாட்டை அடிச்சு விடுவா. கொஞ்சம் கிரீம் போட்டு வரேன். ஐயனார் பாட்டை அடிச்சு விட சொன்ன ஒரே ஆள் எங்க அண்ணன் தான். ஐயனார் வருவார், இருந்தே வர வேணாமா? அவர் குதிரையை ரெடி பண்ணணும், அருவாள் இது பண்ணணும், சாட்டையை பிடிக்கணும். இருக்கா? நீ ஆடிடாத, தண்ணியை போட்ட. சும்மா இருந்தே, ஏன்ட்ட பேசக்கூடாது. சாமி வர்ற நேரம் வர்றேன். சாமியை கூப்பிடுறதுக்கு உங்கள் வீட்டு கிளிக்கிற கிடையாது. ஏலே மைக்க போடுறியா என்னடா? கரெக்டாக போடுறான். ஊரில் ஒரு விஷயம் நடந்தா பெரியவர்கள் சொல்கிறத சின்னலாம் கேளுங்கப்பா. அதனுடைய கஷ்டமும் வேதனை யாருக்கு தெரியும்னா விழா கமிட்டிக்கு தான் தெரியும். நீங்கள் எல்லாரும் சும்மா போட்டுக்கிட்டு வைக்கிறதுக்கு இது சும்மா கிடையாது. சாமி எப்போ அழைக்கணுமோ அப்போ தான் அழைப்பேன். உடனே எப்படி வர்றேன்? அக்கினி சட்டி வளர்க்காம எவ்வளவு பொம்பளை போய் வெறும் சட்டியை தூக்கிட்டு இப்படி ஆடுனா விளங்குமாடா? அதே மாதிரி சாமி ஆடுற ஆளுங்க கண்ணை மூடிட்டு ஆடினேன்னா அது தவறான சாமி தான். கண்ணை திறந்துட்டு ஆடணும். எங்கள் ஊரில் ஒருத்தன் இளவட்டை விழுந்தேன், ஆடின சாமி நொண்டி சாமி, கண்ணை மூடிக்கிட்டேன். என்னப்பான்னு கேட்டேன். இந்த மாதிரி விவசாயம் விளையலை, அடுத்த வருஷம் விளையும் போ. 60 வயசு கிளை விழுந்தா படக்குன்னு சொல்லிவிட்டேன், அடுத்த வருஷம் தொட்டி கட்டுறேன்னு. அப்புறம் விளக்கம் பார்த்துட்டு அடித்தா கண்ணை திறந்துக்கிட்டு தான் குறியும் சொல்லணும்.
அதனால சாமி ஐயனார் துடியா இருக்கு, மஞ்ச சட்டை அண்ணே, கொஞ்ச நேரத்தில் உன் ஐயனார் வரும்னே, வரும்போது நீ எங்கிட்டு போய் பிடிக்கிறியோ அதே மாதிரி ஆம்பளை பிள்ளை சொல்கிறேன் தம்பி, நீங்கள் எல்லாம் படிச்சுட்டு பெத்ததா இதை காப்பாற்றுங்க. என்னையே பேசுறதுனால ஒன்றும் கிடையாது. பேசுகிற இடத்துல அந்த கோமாளி எம்கேஆர் இருப்பதை நினைத்து நான் பெருமை கொள்கிறேன். எங்கள் அன்னைங்கெல்லாம் நிற்கிறாங்க எல்லாருமே. இவங்களை அத்தனை பேருமே கருணை உள்ளம் கொண்ட கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை பார்க்குறேன். உங்களையெல்லாம் கைதட்டினாலும் 2-3 பேர் கணேஷ் போல தர மாட்டேன். ஹலோ, ஒரு சாங் பாடுவோமா? இந்த நாடகத்தில் என் கம்பெனி ஆளுகளை பார்த்தீங்களா? இவன் மண்டி ஓட்டேன், இது பள்ளத்துக்குள்ளே உட்காந்துருச்சு. இவன் பாரு கம்மா முக்குளிப்பேன் போய் உரச்சடியில் கிடந்தது. தாளம் சண்முகம் அங்கே சாஞ்சிட்ட இலை இருக்கிற மாதிரி. ஹலோ ஹலோ, பம்பா நதி கரை ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். பம்பா நதி கரை ஓரம் அந்த பந்தனத்து மன்னன் வரும் நேரம். பம்பா நதி கரை ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். இருமுடைய தலது வந்த சாமி, சுவாமி இருமுடைய தலது வந்த சாமி, அதை இறக்கி வைக்க நல்ல வழி காமி. பம்பா நதி கரை ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். ஐயப்பா மலையில போட்டுக்கிட்டு வாரம், மலையில போட்டுக்கிட்டு வாரம். சபரிமலை மணிகண்டன பார்க்கத்தான போறோம். பார்க்கத்தானே வார. பம்பா நதி கரை ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். ஐயப்பா கொல்லிமலை, ராலிமலை, பிறகு மலை, 5 மலை. கொல்லிமலை, ராலிமலை, விறகு மலை, 5 மலை. 5 மலை பாருங்க, அந்த ஐயப்பன நாடி ஓடுங்க மகேந்திர பூதி. 5 மலை பாருங்க, அந்த ஐயப்பன நாடி ஓடுங்க. சாமியே சாமியே ஐயப்போ சாமி சரணம், ஐயப்ப சரணம், சாமியே சரணம் ஐயப்பா. அப்படி எங்கள் அண்ணன் ரொம்ப ரொம்ப நன்றி. அதே எங்கள் அண்ணன், அது மாலை ஓடுது, அதனால கை தட்டுது. யார் இப்போ மாலை ஓடுறா? இதில் மாலை ஓடுற ஆள் உண்மையிலே சொல்கிறேன், சத்தியமாக கை தூக்குங்கண்ணே. அண்ணன் போடுது, இந்த எங்கள் அண்ணன் போடுது, அவ்வளோதான். முதல்லாம் ஊருக்கு வீடு தவறாமல் மாலை ஓட்டாக பஜனை சத்தம் கேட்கும் போது கம்மா தண்ணிலாம் அலறும், சேக்கணேசா சேக்கணேசா சேக்கணேசான்ட்டு. இப்போ 4 பேர் அப்படியே பிளாக்கில் சரக்கு ஓட்டுற ஆள் மாதிரியே இங்கே ஓடுது அங்கே ஓடுதுன்னு பொங்க சோத்துக்காக. எப்படி தீய பழக்கத்தை மறக்க முடியல, அதனால தான் மாலை ஓடுறதெல்லாம் குறைஞ்சிருச்சு. இந்துக்கள் கலாச்சாரம் புனிதமானது. ஏன் என்னாச்சு? கடிச்சு பிடிச்சா? மாலை போடுவது எதற்காக? குடும்பம் நல்லா இருக்கணும், நம்ம உடம்பும் தூய்மையாகணுன்றக்காகத்தான் கார்த்திகை பிறந்தவொடனே மாலை ஓடுறது. இப்போ பூரா மாலை ஓடுற ஆள் ஓடாமே நல்லா சாப்பிட்றதுக்கு மாலை ஓடுறேன். வானே ஏற முடியாது, அங்கே விழா கமிட்டியில் கொடுப்பு. இதில் எப்படி ஏறுவ? படிக்கட்டு மம்பட்டி வேணா வச்சு வெட்டி விடு. பெண்கள்லாம் மாலை ஓடுவீங்களாத்தா? ஆத்தா பெண்கள் தான். பத்தியிலே சிறந்தவர்கள் பெண்கள் தான். ஓம் சக்தி பராசக்தின்ட்டேன். இவன் தான் மொத்த கான்ட்ராக்ட் எடுத்து ஏற்றுறேன். டிரைவரம்மா டிரைவர்னு நான் சொல்லி பழிக்குதுடா, பேசாமறா பூவதி. அதை போன வருஷம் சொன்னேன், அந்தந்தண்டி பசை சாச்சி விட்டுருச்சு. இந்த வருஷம் சொல்லி ட்ரெயினையும் வீட்டையும் சாச்சி விட்றாம பேசாம இருக்கு. ஓம் சக்தி பராசக்தி ஆதிபராசக்தி மாரியாத்தா அம்புட்டு சாமிக்கும் பொம்பளையால் மாலை ஓடுங்க. வாரத்துக்கு ஒரு தடவை விரதம் இரு. வாரம் 7 நாள் விரதம் இருந்தேன்னா இவன் விதரை கொண்டு வைக்க வருவேன். இளைஞரை அடிச்சு விடுவா. ஐயா விழா கமிட்டி அண்ணே
பொன்னாடா இருக்கா நடிகர்களுக்கு இங்க வாங்க அதை போட்டு விட்டுருங்க. மேடையில் கொஞ்சம் முனி ஓட்டம் இருக்கு. முனி ஓட்டம் கிடையாது, அந்த 4 பேர் வர்றான் அருமையா இருக்காங்க. ஹாலிவுட் படம் எடுத்தது மாதிரி பெரிய வேல்ராஜ் கேமராமேன் மாதிரி தான். அப்படியே ஒன்று திருப்ப சொன்னோம்னா அவங்க அசால்ட்டா அப்படி போல்ட்டெல்லாம் திருவி விட்டு திருப்பு வாங்கி சொன்ன வீடியோவில் இருந்தாலும் படுத்துருவேன். அதுக்கப்புறம் பெட்டக்ஸை எடுத்து என்கிட்ட காமிப்பேன். இங்கே வந்திருக்கின்ற நாடக நடிகரை வரவேற்குதமாக நாவண்ணா இழுப்பகுடி இந்த ஆதினமிளகி ஐயனார் கும்பிடக்கூடிய உறவுகள் சார்பாக பொன்னாடை ஒத்தி கௌரவப்படுத்துகிறார். எங்கேயோ சவுளி கடை போயிட்டாங்களா? எங்க அங்கே அன்னைங்கெல்லாம் காணா? அங்கிட்டு வருதா? வாங்க அண்ணே. கபடி பிளேயர் இங்கே ஆர்மனித்து கொண்டிருக்க அன்பு அண்ணன் புதுக்கோட்டைய செல்வராஜ் அவர்களுக்கு நாவண்ணா இழுப்பகுடி கிராமத்தார் சார்பாக பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துறார். கைதட்டுங்க ப்ரோ. ஓகே ஓகே போதும் போதும் போதும். இப்போ எலெக்ஷன் இல்லையா, அடுத்த வருஷமா மிருதங்கத்தை கொண்டிருக்கும் பெரும் கொண்ட லார்டு கப்ளிங் மண்டையன் செல்வம் கத்தலையை போட்டு துப்பிக்கிட்டே இருப்பான். நல்லா பண்ணுவான். செல்வத்துக்கு பொன்னாடை போத்து ஏகே அருள் அண்ணன் தான் ஆல்ரவுண்டு அருள். தாளம் ஜன்முகம் பங்காளி இங்கிட்டு வா பங்காளி. துண்டை வாங்கிட்டு போய் ஏதாவது தடவு. ஆமாம் எல்லாம் பண்ணுவோம். இந்த யூடியூப்பு 4 பேர்த்துக்கு போட்டு விடலாமா? இருக்குல்ல யூடியூப் எடுத்துக்கொண்ட 4 பேர் வாங்கப்பா. வாங்கடா, துண்டு கிடைக்காம தெரியுங்க. வாங்கடா, யாரா ஒரு ஆள் வா, இல்லைன்னா கேமரா கூட தூக்கிட்டு வா. வாக்கடா. அப்போ இங்கே தூக்க வரிச்சு எழுதுறாங்க பாரு. இதெல்லாம் வச்சு நான் கம்பெனி நடத்தி நான் சலுப்புடேன். அப்படி வாங்க. மைசெட் அண்ணே, மைசெட்டு போடுங்கண்ணே. அவன் தானே என்னை நிலைய நிற்க வச்சவன். மைசெட் KS சுந்தர் ஆடியோஸ் இளந்தங்குடிப்பட்டி கொட்டகை அமைப்பு முருகன் இளந்தங்குடிப்பட்டி. இந்த முருகனுக்கு கூப்பிடுங்களேன். இந்த மேடை ஓட்டது உள்ளூரா? நம்ம தானே, நம்ம பயில ஓட்டது. அப்போ நல்லா இருக்கு நல்லா இருக்கு. எதுக்கு என்னைய போய் அங்கிட்ட நோத்தாமன்னு வைவாங்க. நல்லா இருக்கு. கொட்டகதான் தட்டியில் ஓட்டாப்புல அதே போடக்கூடாது. சென்ட்ரிங் போட்டிருக்கோம். மைசெட்டு அவங்களுக்கே மைசெட்டான்னு டவுட் ஆயிடுச்சு. பாலா அடங்கோலா ஐயா அது சேர்ந்திடும் இடமெல்லாம் கொடூரமா பாட்டு பயல கட்டா அதை கொடுத்து இல்லையா? டேய் 3 பேத்துக்கு வந்து வாங்கிட்டு போடா. காலாஞ்சி வாங்கிட்டு போடா. அண்ணே வேற யாரு? காவல்துறைக்குண்ணே, காவல்துறை அதிகாரி ஐயா. ஐயா ஐயா ஸ்டேஷன்ல இருப்பாங்களா? இந்த காவல்துறை வந்துட்டார். அண்ணே ஏன் வேட்டியோட வந்திருக்க? கொட்டகையா? கொட்டகை முருகன் அண்ணே. எங்க அண்ணே நீ உன் கொட்டகை குறை இல்லப்பா. மேடதான் கொஞ்சம் நெறிஞ்சு முள்ளு. ஒரு 2 வார்த்தை பேசிட்டு போனேன். சந்தோஷம் மகிழ்ச்சி. காவல்துறை எனக்கு போடுங்க. நான் கருது வண்டி ஓட்ட வந்தேன். வானத்தை போல மனம் படைச்ச ஓ வர்ணனையாளர் என் அன்பு தம்பி இந்த சிவகங்கை சீமைக்கு சொந்தக்கார தம்பி மகேந்திர பூவைக்கு பொன்னாடை ஓட்டி கௌரவப்படுறார். அந்த சொல்லுக்கும் குரலுக்கும் MKR ரசிகன் என்பதை சொல்றேன். என் தம்பி 100 ஆண்டு காலம் நீ நல்லா இருக்கணும். அப்பா சாமியார் குருநாதர் அப்போ ஐயனார் காவல்துறைக்கு காவல்துறை வந்தா பாத்துக்கிறோம். அப்படியே உள்ள போயிட்டு அப்படி போங்க. EP வயர்மேன் இந்த வந்தாப்ல வரலையா? அவர் கோல்பி என்ன அது உள்ளே இருந்து விளையாடுறாங்க. அண்ணே கிராம நிர்வாக அதிகாரி ஐயா, கிராம நிர்வாக அதிகாரி ஐயா அவர் என்னென்ன மண்ணு ஓட்டுறதை பிடிக்க போயிட்டாரு.
எங்களுக்கெல்லாம் கணேஷ் போல எங்களுக்கெல்லாம் பொன்னாடியை பொருத்தி கௌரவப்படுத்திய மறக்க முடியாத கிராமம் நாமன்னா இழுப்பகுடி கிராமத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் வெளியூர்ல இருந்து வருகின்ற என்னுடைய அண்ணன் தம்பிக்கு பதிலாகத்தான் இந்த பொன்னாடையை நான் பெற்றுக் கொண்டேன். நன்றி அருமை உறவுகளை. பொன்னாடை ஓத்துறது கிராமத்தார்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. இனிமேல் வெள்ளத்துண்டு வாங்காதீங்க. அதை கட்டி பிடிக்கும் போது அப்படியே பேடா தெரியும். பாத்திரமா தாப்பா போட்டு குழி முண்டமா போடுறேன். அது யாரும் தெரிய போகுது. எல்லா ஊர்லயும் வெள்ளத்துண்டு. ஏன் வெள்ளத்துண்டு வேணாம்ன்றேன்? வெள்ளையிலே வெளியேறு அப்பொண்ணு வீரமுழக்கப்பட்ட தமிழ்நாடு தான் இந்த நாடு. அப்ப வெள்ளத்துண்டாயா அவாய்ட் பண்ணேன். அதே மாதிரி யாரும் வெள்ள சட்டி ஓடாது. கலட்டிக்கிட்டு வைக்காது. கிண்ணி கிண்ணி காக்கி சட்டி அருமையான கொஸ்டின். ஏழை கேட்கறதும் கேட்கலாம். ஏழை கிடையாதா? பெரும்பாலும் வேற ஊர்கள் அந்த பெரியாரெல்லாம் பொன்னாட ஓடுவாங்க. இந்த மைக்கில பேசுறது எல்லாரும் பேச முடியாது. அதுக்கு ஒரு மன தைரியம் வேணும். ஊர்ல பெரியாரா இருப்பாரு. அவர் சொல்றதே ஊர்லயே கேட்கும். அவரை கொண்டு வந்து மேல விட்டதுக்கு ஒரு ஆள் பேசினார். இங்க இருந்துட்டார். அதோட படுத்தவரே எட்டாளா. ஏன் சொல்ல, இந்த மைக்கு என்பது லேசான விஷயம் கிடையாது. மைசெட்டு போடுறது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தெரியுமா? ஒரு வாரத்துக்கு இருந்தாலும் நம்ம குளிக்க முடியாது. எந்த வீட்லயும் போய் நீ சப்பல் எடுக்க முடியாது. போஸ்ட் மரத்தில் ஏறி கொத்தி ஓட்டாங்க. உண்மை. அந்த இபி அதிகாரிக்கு கிராமத்தார் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்ளும். ஒளிவு முறையெல்லாம் கிடையாது. உண்மைதான். வீட்டுல நம்ம எவ்வளவு கரண்ட சிக்கனம் பண்றோம். காத்தாடிய போட்டதுக்கு புரிஞ்ச வந்து பொண்டாட்டி அப்படியே காத்த கிளச்சுக்கிட்டாரு. என்ன முண்டை கரண்ட் பிள்ளையாரு. திருப்பி அவன் போய் சார்ஜ் போட்டா அது என்னடா பார்த்தா அந்த லெவல்ல இருக்கும். கரண்ட் பிள்ளையாரு. கட்டுன கணவன் என்பவர் யார்? நம்ம வீட்டினுடைய குலசாமி தான் ஆண்கள். ஆம்பளை தான் சொல்லு. பூரா கிருனே இருக்க கொண்டாடி வையும்னா அந்த காலத்துக்கெல்லாம் இருந்தது இனிமேல் வராது. அம்மியிலதான் அரைக்கி எங்க அப்பத்தான் பட்டுக்கடை. அது இப்படி அரைச்சிருக்கு. பின்னாடி எங்க ஐயா அரைச்சிட்டு இருப்பாரு. அவர் அங்கிட்டு மாத்து புண்ணாக்க சொன்னேன். மிஸ்டர் டபுள் மீனிங் எதிர்பார்க்கிறான். கிடையாது, சிங்கிள் மீனிங் தான். அம்மியில ஓட்டு கிறிச்சு பிடிச்சா அரைச்சு டீ காப்பின்னு உங்களை வச்சு மேய்க்கிறதுக்கு ஒரு சம்பளம் வாங்க. ஆனா இனிமேல் மாப்பிள்ள முடிச்சிருக்கு. எங்க அண்ணனுக்கு கல்யாணம். இங்கதான் டீ அரைக்காங்க. டான்ஸ் வள்ளிக்கிட்டையும் பூச கூட கலக்கணும். அதே மாதிரி கொட்டாயக்குள்ள வராதிங்க ப்ரோ. வர்றால கூட அப்படியே நிறைய போதில் வர வந்துட்டு என்னைய எம்கேஆர் அப்படின்னு. ஆமா தானே அந்த பிள்ளை கேட்கிறேன். சேப்ரியா மேடம், உங்களை நிறைய மேடையில பார்த்துருக்கேன். உங்க நம்பர் கிடைக்குமா? அது நம்பரை கொடுத்துருச்சுப்பா. கொடுத்தா ஒரு வருஷமா பேசிட்டு வந்தவனே வேனை விட்டு இறங்க முடியாம என்ன நீனா ஒரு பொம்பளை நம்பரை கொடுத்து போவே இல்லை. என்னென்ன பாக்குறேன் 8 நம்பரை கொடுத்துருக்கு. அடிச்சு பார்த்துருக்கேன். ஒரு வருஷம் ஆந்திரா சும்மா இருக்கு. கலைஞர் எல்லாம் வானத்திலிருந்து குதித்தவர் அல்ல. உங்களை மாதிரி விவசாய குடும்பத்தில் பிறந்து வறுமை பசி எல்லாம் அடிபட்டு வந்தவர்கள் தான் நாடக நடிகர்கள். உனக்கு தான் நான் சொல்றேன். நீ வெத்தலையை போட்டு சூப்பிக்கே. ஓம் சக்தி பராசக்தி நான் சொன்னேன். ஆனா நம்ம ஊர்ல அப்படி இல்லையில தான். மாலை ஓடுவீங்களா? மாலை ஓடும் போது பக்தி பரவ மாலை ஓடும். மாலை ஓட்ட உடனே டூர் போடுது. அந்த தலைவி சத்திக்கிட்டு எல்லாரும் கூப்பிட்டு சொல்லுவாங்க மீட்டிங்ல, சத்தி நேர மேல்மருவத்தூர் போய் அங்கே முடிச்ச உடனே அப்படியே கோல்டன் பீச் அண்ணா டவர் அங்கே மீன் வந்தது வாங்கி ஆளுக்கு மட்டும் பிறகு அப்படியே நம்ம வரும்போது மாலைகளெல்லாம் போட்டு வந்துருவோம். எங்க டூரா ஒரே. ஆனால் இதுல மன கஷ்டத்தோடு போற ஒரே ஒரு ஜீவனா ஆம்பளை தாயா. எவ்வளவு வேலை. அப்படி ஆம்பளை யாராவது மாலை போட்டு போகும்போது அவனுக்கு கணேஷ் போல இல்லைன்னா அவன் படுத்துற வாடு ஊரே கத்த வெற்றிவேலு முருகனுக்கு அளவுறா வீரவேலு முருகனுக்கு இல்லை. அப்படி செய்யற சொன்ன ஒரு அரை பாயிட்டு போல கோயில இருக்குமா? பழனி வர வரைக்கும் மண்டை காயுமே.
ஆனா அப்படியே கேட்டு கேட்டு அந்த பஸ்ல ஏறினவனே ஒவ்வொரு ஆளா பார்ப்பேன் கண்டேரி மாதிரி எவனாவது பாக்கெட்டை ஓபன் பண்றானா பூலிப்பு பூலிப்பு இதுல வை கீழே வை அப்ப கொஞ்சம் வாய் ஐயா ஐயா கும்புற ஐயா 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 ஹலோ ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 1000 செம்பொரி ஆடு வச்சிருந்தேன்